வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூலிகை டீ எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 2 வெத்தலை, கொஞ்சம் போல் துளசி, 2 ஸ்பூன் டீத்தூள். இந்த டீத்தூள் எதுவுமே கலக்காமல் இருக்கணும். தேவையான அளவு நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரைக்கு பதில் பனங்கல்கண்டு கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டீயோட டிகாஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துடலாம். இஞ்சியை நச்சிட்டு சேர்த்துக்கலாம். வெத்தலையை 1-2 பிச்சுட்டு சேர்த்துக்கணும். துளசி, இது கூட நம்ம வச்சுருக்க டீ தூள் சேர்த்துடலாம். இது எதுவுமே சேர்க்காத பிளெயின் டீ தூள் தான். மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சு வரட்டும். ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். டீ டிகாஷன் வடிகட்டி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். இது வச்சு டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 பேர் குடிக்கிற அளவுக்கு தான் நான் செய்ய போகிறேன். 1.5 டம்ளர் போல் பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க டிகாஷன் தேவையான அளவு சேர்த்துடலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட மூலிகை டீ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சளி, இருமல், தலைவலி இந்த டைமில் இந்த மாதிரி டீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.